மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் புர்கா அணிந்து நகைக்கடையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்த கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. துப்பாக்கி முனையில் நகைக்கடை ஓனரை மிரட்டி துணிகரத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா? நகைக்கடை ஓனரை துப்பாக்கி முனையில் மிரட்டி நகைகளை கொள்ளையடித்த பரபரப்பு காட்சிகள்தான் இது. 5 நிமிடத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்து தப்பித்த சம்பவத்திற்கு முக்கிய மூளையாக செயல்பட்டது யார்? மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையின் நேருல் பகுதியில் சங்கம் கோல்ட் என்ற பெயரில் நகைக்கடை இயங்கி வருகிறது. சம்பவத்தன்று காலை 10:50 மணிக்கு 3 ஆண்கள் புர்கா அணிந்து கொண்டு பெண்களைப் போல கடைக்குள் நுழைந்தனர். நுழைந்த வேகத்தில் துப்பாக்கியை கையில் எடுத்தவர்கள் கடை ஓனருக்கு கன் பாயிண்டில் மிரட்டல் விடுத்து அவரை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். மூவரில் ஒருவர் நகைக்கடை ஓனரின் வாயை திறக்க விடாமல் அரஸ்ட் செய்ய, மீதமுள்ள இருவரும் கண்ணாடி ரேக்குகளில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை கொத்து கொத்தாக கொள்ளையடித்தனர். எந்தவித பதற்றமும் இல்லாமல் 5 நிமிடத்தில் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 250 கிராம் தங்க நகைகளை கொள்ளையடித்தவர்கள் வெளியே தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் ஏறி தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக நவி மும்பை போலீசார் வழக்கு பதிந்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தப்பிச் சென்ற காரின் பதிவெண்ணை வைத்து தேடியதில் அது அப்பாவி நபர் ஒருவரின் 2 வீலருடைய எண் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காரில் போலி நம்பர் பிளேட்டை பொருத்தி 2 வாரங்களாக நகைக்கடையை நோட்டமிட்டு சரியான நேரம் பார்த்து சம்பவம் செய்துள்ளனர். புர்கா அணிந்திருந்ததால் சிசிடிவி காட்சிகளை காட்டி கொள்ளையர்களை உருவங்களை கூட கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் முக்கிய துப்பு ஒன்று கிடைத்திருப்பதால் கொள்ளையர்கள் விரைவில் பிடிபடுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.